அனைவருக்கும் இனிய வணக்கம். மைஃபேம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்திலே 17/8/2025 முதல் வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் ஆவணி மாதமும் பிறந்துவிட்டது. இனி இந்த மாதத்திலே ஏறத்தாழ நிறைய திருமணங்கள், ஆலய வழிபாடுகள், கோவில் திருவிழாக்கள் ஆடி மாதத்திலே நடந்தது போல் இந்த மாதத்திலும் எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. தட்சிண அயனம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய காலங்கள். இந்த நேரத்திலே ஆலய வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும். நீங்களும் எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் இந்த வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, இந்த வாரம் சென்ற வாரத்தை போல் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இதன் மூலமாக உடல் நலத்தில் ஏதாவது சிறிய குறைபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நன்றாக ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு தாமதமானாலும் நிச்சயமாக பதவி உயர்வுகள் ஏதாவது கிடைக்கலாம். கல்வி கற்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் வருவதற்கு வாய்ப்பு ஆரம்பமாகி இருக்கிறது. குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது தகராறுகள் நடந்து கொண்டு இருந்தாலும் அந்த தகராறுகள் சிறிய தகராறுகளாக இருந்தாலும் சில நேரங்களில் பெரிதாக போய்விடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் தங்களது குழந்தைகளுக்காக எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். தங்களது குழந்தைகள் கல்வி கற்கக்கூடியவர்களாக இருந்தால், உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. கல்வி கற்கக்கூடிய இடங்களில், குறிப்பாக உயர்கல்வி கற்கக்கூடிய இடங்களில் அவர்கள் இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்யக்கூடிய காலம் இந்த வாரம் ஆரம்பமாகிறது. அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதியும் குருவும் தனஸ்தானத்தில் இணைந்திருக்கிறார்கள். திடீர் தனவரவுகள் ஏதாவது கிடைக்கலாம். வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் உருவாகி வரும். குடும்பத்திலே உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவைகள் விலகக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இது வந்திருக்கலாம். சில நேரங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நிலையும் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. இந்த மாதத்திலே ஏதாவது திருமணம் செய்யக்கூடியவர்கள் கூட இந்த ராசியிலே இருப்பார்கள். அவர்களுக்கும் நல்ல நேரம் வந்திருக்கிறது. குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடுவதோடு மட்டுமல்லாமல் குடும்ப பொறுப்பு என்றால் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். மிதன ராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல் இந்த வாரமும் நலமாக இருக்கிறது. இருந்தாலும் சந்திரனுடைய நிலையும் உங்களுக்கு சற்று அதிகமாக நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தரப்போகிறது. குறிப்பாக சில நேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த ராசியிலே உள்ளவர்கள் தங்களது குடும்பத்தை விட்டு பிரிந்து வெகு தொலைவில் இருக்கலாம். அது நல்ல பிரிவாகவும் இருக்கலாம். ஏதாவது உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது கல்வி கற்கக்கூடிய ஒரு நேரத்தை பயன்படுத்தி கொண்டோ வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூர்களிலோ வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் தங்களது பெற்றோர்களை பார்த்து விடக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரம் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் குடும்பத்தை விட்டு சற்று பிரிந்திருந்தால், ஏதாவது மன வருத்தங்கள் மூலமாக பிரிந்திருந்தால், தங்களது பெற்றோர்களை தேடி சென்று பார்ப்பதன் மூலமாக அவர்களின் ஆசீர்வாதங்களும் நீங்கள் எதிர்காலத்தில் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நிச்சயமாக உறுதுணையாகவும் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். அதே நேரத்தில் ராசியிலே புதன் மட்டும் தனியாக அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருக்கிறார். ஆஸ்மா போன்ற நோய்களில் உள்ளவர்கள் சிறிய மழையில் நனைந்தாலும் அல்லது அதிகமாக அலைச்சல் மூலமாக வியர்வைகள் ஏற்பட்டு இருந்தாலும் உடனடியாக நீங்கள் ஐஸ் வாட்டர் என்று சொல்லக்கூடியவற்றை, அதாவது அந்த நீரை பருகாமல்
சுடுதண்ணீரை பருக வேண்டும் என்பது இந்த வாரத்திலே நீங்கள் உடல்நலத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கிறது. பொதுவாக எல்லோருமே இந்த ராசியில் உள்ளவர்கள் இந்த வாரம் கவனமாக இருக்க வேண்டும். சளி சம்பந்தமான தொல்லைகள் இதுவரை வராமல் இருந்தாலும் கூட சில நேரங்களில் வந்துவிடலாம். அதற்கு நீங்கள் உங்களை சரியான முறையில் செயல்படுத்துங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிம்ம ராசி நேயர்களே, ஆவணி மாதம் பிறந்துவிட்டது. ராசியிலே சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்று இருக்கக்கூடியவர் 7ஆம் இடத்தை, உங்களது ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியை பார்த்திருக்கிறார். அந்த ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். கணவன் மனைவிக்கிடையே போட்டி பொறாமைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்களில் குழந்தைகளுக்காக விட்டு கொடுத்து போக வேண்டும். கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது பெற்றோர்களிடம் மன வருத்தங்களை உண்டாக்கி கொண்டு பின்னர் சிரமப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். காரணம், ராசிக்கு அதிபதி ராசியிலே இருப்பதால் நன்மை என்று நினைத்தாலும் கூட சில நேரங்களில் இந்த சூரிய பகவான் தர்மத்தை நோக்கி செயல்படக்கூடியவர்களுக்கு சில நல்ல அனுபவங்களையும் உருவாக்குவார். இருந்தாலும் இந்த வாரம் மிகவும் கவனமாக எல்லா விஷயங்களிலும் நீங்கள் இருக்க வேண்டும். கன்னி ராசி நேயர்களே, புதிய தொழில் துவங்க வேண்டுமா? துவங்கலாம். ஆனால் அதற்கு தேவையான பொருளாதார வசதி உங்களிடம் இருக்கிறதா என்பதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் கடன் தொல்லைகள் உங்களை மூச்சு திணறடிக்கும். அதே நேரத்தில் அதன் மூலமாக சில கெடுபலன்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கடன் கொடுத்தவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். வங்கிகள் மூலமாக ஏதாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை குறித்த நேரத்தில் அடைத்து விடுவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அதற்கு ஏதாவது தவணைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே வங்கிகளையும் நீங்கள் இந்த நேரத்தில் நாட வேண்டும். குடும்பத்திலே சற்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நிலை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்கு காத்திருக்கிறது. நீங்களும் சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு ஏதாவது கெடுதல் நடந்தாலும் அந்த கெடுதல் உங்கள் மூலமாக நடைபெறக்கூடாது என்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, ராசி அமைதியாக அமைந்திருக்கிறது. அற்புதமான ராசியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக அமைந்திருக்கிறது. திருமண பேச்சுவார்த்தைகளா நடைபெறலாம். திருமணங்கள் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக நடக்கலாம். உத்தியோகத்தில் ஏதாவது இடையூறுகள் கொடுப்பவர்களாக இருந்தால் அவர்களும் தங்களது சேட்டைகளை சற்று குறைத்து கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். வீட்டிலே வயதான பெற்றோர்கள் யாராவது இருந்தால் அல்லது சிறிய குழந்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கு உடல்நலத்தில் சிறிய குறைபாடுகள் காணப்படுகிறது. அதையும் நீங்கள் சற்று கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களிடம் நிச்சயமாக வசதிகள் இருந்தாலும் கொடுக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. இதனால் மன வருத்தங்கள் தான் ஏற்படும் என்பதையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் 10ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறார். இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. அரசாங்கத்தின் மூலமாக கடந்த காலத்தில் தொழில் செய்தவர்கள் அல்லது உத்தியோகம் பார்ப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்திருக்கிறது. வேலை நிமித்தமாக அரசு துறையில் உள்ளவர்கள் ஏதாவது வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதே நேரத்தில் தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அரசாங்கத்தின் மூலமாக பெற்று நல்ல தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது. காரணம், குடும்ப பொறுப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். அந்த பொறுப்புகளை மனதில் சுமந்து கொண்டு இருப்பவர்கள் நிறைய பேர் இந்த ராசியிலே இருந்தால் அதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலையும் இந்த வாரம் காணப்படுகிறது. நண்பர்களிடம் சற்று எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல் இந்த வாரமும் கிரக நிலவரங்கள் இருந்தாலும் அந்த நிலவரங்கள் மூலமாக நிச்சயமாக நல்ல மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. பொதுவாக தெய்வ வழிபாட்டிலே நீங்கள் மிகவும் அக்கறை உள்ளவர்கள். குரு பகவானின் வீடு என்றாலே தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். தெய்வத்தை எந்த அளவிற்கு நம்புகிறீர்களோ அதேபோல் தன்னையும் அந்த அளவுக்கு நீங்கள் நம்ப வேண்டும்.
செய்கின்ற வேலைகள் எல்லாம் நேர்மையான பாதையில் சென்றால் நிச்சயமாக அதன் மூலம் பெரிய வெற்றியை பெறலாம். வெற்றியை அடையக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஜாதகங்கள் எப்படி இருக்கிறது என்பதையும் ஒரு முறை நீங்கள் சோதித்து பார்த்து கொண்டால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, ஓரளவுக்கு செலவுகளை எல்லாம் முடித்துவிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது வேலைகளில் குறைகள் வைத்திருந்தால் அந்த குறைகளை சரி செய்து கொள்ளுங்கள். சில தாமதங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். சிலருக்கு ஏதாவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்தால் அதை குறித்த நேரத்தில் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலே உருவாகும். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக நிறைய வெற்றிகளும் உண்டு. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் யாருடனாவது இணைந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் அதை நீங்கள் விட்டுவிட வேண்டும். காரணம், உங்களுக்கு பொறுமை, அதே நேரத்தில் முன்கோபம் இவைகளெல்லாம் சற்று குறைவாகவே இருந்தாலும் கூட திடீரென்று ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே நிதானமாக செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை அமைத்து கொள்ள வேண்டும். கும்பராசி நேயர்களே, எதிர்பார்த்த பதவி உயர்வு வெகு அருகாமையில் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. ஆலய வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக நடத்தி இருக்கிறீர்கள். தெய்வத்தின் மேல் அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். மனதிலே ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்திருந்தால் அந்த காரியம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். அதே நேரத்தில் உங்களது திருமண பேச்சுகளாகவும் இருக்கலாம். திருமணம் சம்பந்தமாக சில விஷயங்களை நீங்கள் ஏதாவது மனதிலே போட்டு வைத்திருக்கலாம். அந்த நினைவுகளும் மலரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் காத்திருக்கிறது. வெளிநாடுகள் மூலமாக நல்ல புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். ஒரு சிலர் புதிய வாகனங்கள் அல்லது புதிய வீடுகள் வாங்குவதற்கு யோகம் காத்திருக்கிறது. நல்ல நிலையில் நீங்கள் உங்களது தொழிலை சிறப்பாக செய்தீர்கள் என்று சொன்னால் பாராட்டுகளும் நிச்சயமாக இனி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. அது படிப்படியாக கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, மிகவும் ஒரு நல்ல காலமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராசியிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் நல்ல செலவுகளை உங்களுக்கு கொடுப்பார். அதே நேரம் வேற்று இனத்தவருடன் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏதாவது சிறிய தாக்கத்தை கொடுக்கலாம். குழந்தைகள் சம்பந்தமாக ஏதாவது மன உளைச்சல் ஏற்படலாம். எல்லோருக்கும் நல்ல புத்திமதிகளை சொல்ல வேண்டும். அதன் பின்னர் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது அவரவர்கள் விருப்பம். உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கலாம். தனியார் துறையில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஏதாவது சம்பள உயர்வு கிடைக்கலாம். ஒரு சிலர் எதிர்பார்த்த வகையிலே ஏதாவது இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களுக்கும் வாய்ப்புகள் இந்த வாரத்திலே கூடி வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.